சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். அமெரிக்கா முன்வைத்திருக்கின்ற போர் நிறுத்த முன்மொழிவை இஸ்ரேலானது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே நேரம் ஹமாஸ் அமைப்பு நிராகரித்திருக்கிறது. எனவே இந்த முன்மொழிவு பற்றி விரிவாக பார்க்கலாம். அதே நேரம் நேற்று லெபனான் மீது இஸ்ரேலானது வான்வழி தாக்குதலை நடத்தியிருப்பதோடு ஆயுத கிடங்குகளையும் அளித்திருக்கிறது. மறுபுறம் ரஷ்யாவினுடைய முக்கியமான ஆயுத உற்பத்தி மையங்களை ட்ரோன்கள் மூலம் உக்ரைன் குறிவைத்து தாக்கியிருக்கிறது. புடின் உக்ரைனுக்கு அடுத்தபடியாக மற்றொரு ஐரோப்பிய நாட்டை குறிவைத்திருப்பதாக அமெரிக்க முன்னாள் ஜெனரல் ஒருவர் எச்சரித்திருக்கிறார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மத்தியஸ்தம் செய்த புதிய போர் நிறுத்த மற்றும் கைதிகள் பரிமாற்ற திட்டத்தை இஸ்ரேலிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் அமைப்பு இன்னும் இந்த விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்து வருவதாகவும் பெரும்பாலும் இந்த திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு நிராகரிக்கும் என்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது. முந்தைய முன்மொழிவுகளை விட இந்த முன்மொழிவானது இஸ்ரேலுக்கு அதிக அளவு சாதகமாக அமைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்த முன்மொழிவு பற்றி விரிவாக பார்க்கலாம். அல் ஜசீராவால் பெறப்பட்ட விரிவான போர் நிறுத்தத்திற்கான முன்மொழிவு கட்டமைப்பு என்பது காசா பகுதியில் 60 நாள் போர் நிறுத்தத்தினுடைய விதிமுறைகள், பணைய கைதிகள் மற்றும் கைதிகளை படிப்படியாக பரிமாற்றிக் கொள்வது மற்றும் நிரந்தர போர் நிறுத்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவது ஆகியவற்றை முக்கிய அம்சங்களாக கொண்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தமானது 60 நாள் போர் நிறுத்தத்தை விதிக்கிறது. அந்த காலகட்டத்தில் காசாவில் இஸ்ரேலின் அனைத்து தாக்குதல் நடவடிக்கைகளும் நிறுத்தி வைக்கப்படும். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தனிப்பட்ட உத்தரவாதத்தின் கீழ் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை கடைபிடிப்பதை அமெரிக்கா மேற்பார்வையிடும். காசா மீதான ராணுவ மற்றும் உளவு விமானங்கள் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நிறுத்தப்படும். மேலும் கைதிகள் பரிமாற்றத்திற்காக நியமிக்கப்பட்ட நாட்களில் 12 மணி நேரமாக ராணுவ மற்றும் உளவு நடவடிக்கைகள் நிறுத்தப்படும். இந்த ஒப்பந்தத்தின்படி உயிருடன் இருக்கின்ற 10 இஸ்ரேலிய கைதிகளையும் இறந்த 18 கைதிகளின் உடல்களையும் ஹமாஸ் அமைப்பு விடுவிக்கும். இந்த பணைய கைதிகள் 2 கட்டங்களாக விடுவிக்க முன்மொழியப்பட்டிருக்கிறது. அதன்படி கைதிகளில் பாதி பேர் போர் நிறுத்தத்தின் முதல் நாளிலும் மீதமிருக்கின்ற பாதி பேர் 7ஆம் நாளிலும் விடுவிக்கப்படுவார்கள். பதிலுக்கு ஆயுள் தண்டனை அனுபவிக்கின்ற 180 பாலஸ்தீன கைதிகளும் இஸ்ரேலால் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற 180 இறந்த பாலஸ்தீனர்களின் உடல்களும் இஸ்ரேலால் விடுவிக்கப்படும். இந்த வெளியீடுகள் பொது விழாக்கள் அல்லது அணிவகுப்புகள் இல்லாமல் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்படும். 2023 அக்டோபர் 7க்கு பிறகு காசாவிலிருந்து 1111 பாலஸ்தீனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மனிதாபிமான உதவிகளை பொறுத்தவரையில் இந்த ஒப்பந்தத்தில் ஹமாஸ் அமைப்பு ஒப்புதல் அளித்தவுடன் மனிதாபிமான உதவிகள் என்பது உடனடியாக காசாவிற்குள் நுழைய அனுமதிக்கப்படும். உதவி விநியோகம் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் செம்பரை உள்ளிட்ட நிறுவப்பட்ட வழிகள் மூலம் ஒருங்கிணைக்கப்படும். மேலும் போர் நிறுத்தம் நீடிக்கும் வரை அது தடையின்றி தொடரும். மறுபுறம் இஸ்ரேலிய ராணுவ மறுசீரமைப்பு என்பது 2 கட்டங்களில் நடைபெறும். முதல் நாளில் ஆரம்ப கைதி விடுதலையை தொடர்ந்து இஸ்ரேலிய படைகள் வடக்கு காசாவிலும் நெட்சாரியும் நடைபாதையிலும் மீண்டும் நிலைநிறுத்தப்படும். 7ஆம் நாள் தெற்கு காசாவில் இதேபோன்ற மறுசீரமைப்பு நடைபெறும். 2 அமைப்புகளும் முன்னர் ஒப்புக்கொள்ளப்பட்ட வரைபடங்களை கடைபிடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இறுதி எல்லை சரி செய்தல்கள் பேச்சுவார்த்தைகளின் போது தொழில்நுட்ப குழுக்களால் தீர்மானிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அமெரிக்கா, எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்தில் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைகள் போர் நிறுத்தத்தினுடைய முதல் நாளில் தொடங்கும். இந்த பேச்சுவார்த்தைகள் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான அடித்தளங்களை நிறுவுவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது மீதமிருக்கின்ற அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் பாலஸ்தீன கைதிகளுக்கு பதிலாக மாற்றுவது, காசாவில் இஸ்ரேலிய படைகளை திரும்ப பெறுதல் மற்றும் நீண்டகால பாதுகாப்பு ஏற்பாடுகள், காசாவின் அரசியல் மற்றும் நிர்வாக எதிர்காலம், நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆகியவை இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய அம்சங்களாக இருக்கும். அதேவேளை போர் நிறுத்தத்தின் 10வது நாளுக்குள் மீதமிருக்கின்ற அனைத்து இஸ்ரேலிய கைதிகளுக்கும் வாழ்க்கை அல்லது இறப்புக்கான சான்றுகள் மற்றும் மருத்துவ தகவல்களை ஹமாஸ் அமைப்பு வழங்க வேண்டும். இதற்கு பதிலாக அக்டோபர் 7 முதல் காசாவில் கைது செய்யப்பட்ட பாலஸ்தீன கைதிகள் பற்றிய தகவல்களை இஸ்ரேல் வெளியிடும் மற்றும் இறந்த கைதிகள் பற்றிய புள்ளி விவரங்களையும் வழங்கும். போர் நிறுத்தத்தின் போது இஸ்ரேலிய கைதிகளின் பாதுகாப்பு, நல்வாழ்வு மற்றும் பாதுகாப்பை ஹமாஸ் உறுதி செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு 60 நாட்களுக்குள் நிரந்தர ஒப்பந்தம் என்பது எட்டப்படாவிட்டால் இரு தரப்பினரும் நல்லெண்ணத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளின் கீழ் இந்த போர் நிறுத்தம் என்பது நீடிக்கப்படலாம். ஒப்பந்தத்தை இறுதி செய்து பேச்சுவார்த்தைகளை நடத்த
நடத்துவதற்காக சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் அந்த பகுதிக்கு பயணம் செய்வார். இஸ்ரேலானது இப்பொழுது இந்த முன்மொழிவை அங்கீகரித்திருக்கின்ற நிலையில் ஹமாஸ் இந்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டவுடன் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் போர் நிறுத்தத்தை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு நிரந்தர ஒப்பந்தம் எட்டப்படுகின்ற வரை நல்லெண்ண பேச்சுவார்த்தைகள் தொடர்வதை உறுதி செய்வதாக அமெரிக்கா உறுதியளித்திருக்கிறது. ஆனால் இந்த முன்மொழிவை ஹமாஸ் அமைப்பு நிராகரிக்கும் என்றே செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இதற்கிடையே நேற்று மாலை லெபனானில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதை உறுதிப்படுத்திய IDF ஹிஸ்புல்லாவுக்கு சொந்தமான ராணுவ வசதிகள் மற்றும் பிற கட்டமைப்புகளை குறிவைத்ததாக அறிவித்திருக்கிறது. சிடோனுக்கு அருகில் ஆயுதங்களை சேமித்து வைக்க பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தளமும் இந்த இலக்குகளில் அடங்கும். அங்கு சமீபத்திய ஹிஸ்புல்லா செயல்பாடு அடையாளம் காணப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருக்கிறது. இந்த வசதி முன்னரும் IDF-ஆல் தாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நடவடிக்கை ஹிஸ்புல்லாவின் தளத்தை மீட்டெடுக்கும் முயற்சிகளுடன் தொடர்புடையது என்றும் IDF தெரிவித்தது. கூடுதலாக தெற்கு லெபனானில் ராக்கெட் லாஞ்சர்களை சேமித்து வைக்க பயன்படுத்தப்படுகின்ற பல தளங்களை தாக்கியதாகவும் IDF அறிவித்திருக்கிறது. அங்கு ஹிஸ்புல்லா அமைப்பு செயல்படுகின்ற அடையாளம் காணப்பட்டது என்றும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. மறுபுறம் உக்ரைன் படைகள் ரஷ்யாவின் முக்கிய ஆயுத உற்பத்தி மையங்களை ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக அறிவித்திருக்கிறது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த தாக்குதலுக்கு எதிராக தங்கள் வான்வழி பாதுகாப்பு படைகள் 296 உக்ரைன் ட்ரோன்களை 13 மாகாணங்களில் வீழ்த்தியதாக தெரிவித்திருக்கிறது. மாஸ்கோவிற்கு அருகில் இருக்கின்ற டுப்னா நகரத்தில் இயங்கும் கிரான்ஸ்டாட் ட்ரோன் உற்பத்தி மையம் மற்றும் ஹிரோஸ் ஏவுகணை தயாரிக்கும் ரடுகா தொழிற்சாலை இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருப்பதாக உக்ரைன் தெரிவித்திருக்கிறது. மேலும் மாஸ்கோ பகுதியில் உள்ள எங்ஸ்டிரெம் மைக்ரோசிப் தொழிற்சாலையும் தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த தொழிற்சாலை ரஷ்ய ராணுவ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படும் முக்கிய கூறுகளை உருவாக்குகிறது. இதேவேளை இவானோவா பகுதியில் உள்ள கெமிக்கல் மற்றும் வெடிகுண்டு சேர்க்கை தொழிற்சாலையும் ஒரு நாளுக்கு முன்னர் வெற்றிகரமாக தாக்கப்பட்டதாக உக்ரைன் ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதல்களில் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைப்பு உறுதிப்படுத்தியிருக்கிறது. உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகள் இல்லை என்பதால் இயந்திரமயமான ட்ரோன் தாக்குதல்கள் தான் முக்கிய ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. இதேவேளை ரஷ்யாவும் 900க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் மீது கடந்த 3 நாட்களில் ஏவியதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் 8000 உக்ரைனிய மக்களை கொன்ற தாக்குதல்களுக்கு பின்னால் செயல்பட்ட ஓய்வு பெற்ற ரஷ்ய தளபதி ஒரு தற்கொலை குண்டுதாரியால் கொல்லப்பட்டிருக்கிறார். உக்ரைன் துறைமுக நகரமான மரியோபோல் மீதான ரஷ்யாவின் கொடூர தாக்குதல்களில் பங்கேற்றதற்காக பல பதக்கங்களை பெற்ற 34 வயதான தளபதி ஜார் ஹுட்சேவ் வியாழக்கிழமை நடந்த குண்டுவெடிப்பில் அடையாளம் காணப்படாத மற்றொரு நபருடன் சேர்ந்து கொல்லப்பட்டதாக ரஷ்யாவின் புலனாய்வு குழு தெரிவித்திருக்கிறது. பெயர் குறிப்பிடப்படாத அந்த நபர் குண்டுவெடிப்புக்கு சற்று முன்பு குருட்சியவை அணுகியதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. கடுமையான குற்றங்களை விசாரிக்கும் ரஷ்யாவின் புலனாய்வு குழு பலமாடி கட்டிடத்திற்கு வெளியே வியாழக்கிழமை பலத்த காயங்களுடன் இருவரின் உடல்களை கண்டெடுத்ததாக கூறியது. இருவரின் மரணத்தை தொடர்ந்து ரஷ்ய அதிகாரிகள் தற்போது குற்றவியல் வழக்கை தொடங்கியிருக்கிறார்கள். குண்டுவெடிப்புக்கான பின்னணி தொடர்பில் விசாரித்து வருவதாக கூறுகின்ற ரஷ்ய அதிகாரிகள் உக்ரைனின் ஈடுபாட்டிற்கான சாத்தியக்கூறையும் நிராகரிக்கவில்லை. உள்ளூர் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்ற தகவலில் இது தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதல் என்றும் கையெறி குண்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. 34 வயதான குருட்சியேவ் ஸ்டாவ்ரோபோலின் பிராந்திய நிர்வாகத்திற்கு நியமிக்கப்படவிருந்தார். உக்ரைன் போரில் கலந்து கொண்ட உயர்மட்ட ரஷ்ய அதிகாரிகள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடர்ந்து இவரினுடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது. டிசம்பரில் ரஷ்ய ராணுவத்தில் உயிரியல் மற்றும் ரசாயன ஆயுத பிரிவின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் கிரில்லோவ் மாஸ்கோவில் நடந்த ஒரு குண்டுவெடிப்பில் அவருடைய பிரதி அதிகாரியுடன் கொல்லப்பட்டார். கடந்த மாதம் மாஸ்கோவில் மூத்த ரஷ்ய ஜனாதிபதி லெப்டினன்ட் யாரோஸ்லாவ் மோஸ்காலிக் என்பவரும் கொல்லப்பட்டார். இதற்கிடையில் சமீபத்திய நாட்களில் அதிகரித்த ரஷ்ய குண்டுவீச்சு நடவடிக்கை ஒரே இரவில் அமைதியானதாகவும் உக்ரைனிய நகரங்கள் மற்றும் கிராமங்களை குறிவைக்கும் ரஷ்ய ட்ரோன்களின் எண்ணிக்கையும் குறைவாக காணப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது. போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தவும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு உந்துதலை பெறவும் அமெரிக்க தலைமையிலான அதிகாரிகள் பல மாதங்களாக தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வந்த போதிலும் ரஷ்யாவின் படியெடுப்பு நிறுத்தப்படுவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை என்றே கூறப்படுகிறது. இறுதியாக புடின் உக்ரைனுக்கு அடுத்தபடியாக மற்றொரு ஐரோப்பிய நாடொன்றின் மீது கண் வைத்திருப்பதாக எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க முன்னாள் ஜெனரல் ஒருவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அமெரிக்க ராணுவத்தில் ஜெனரலாக பதவி வகித்து வருகின்ற மத்திய உளவுத்துறை ஏஜென்சியின் முன்னாள் இயக்குநருமான ஜெனரல் டேவிட் என்பவர் புடினுடைய நோக்கம் உக்ரைனின் சில பகுதிகளை கைப்பற்றுவது அல்ல, முழு உக்ரைனையும் கைப்பற்றி உக்ரைன் ஜனாதிபதியான வொலோடிமிர் ஜெலன்ஸ்கியின் ஆட்சியை கவிழ்த்துவிட்டு ரஷ்ய கைப்பாவி ஆகிய ஒருவரை உக்ரைன் ஜனாதிபதி
உடனடியாக ஆக்குவதுதான் புடினுடைய திட்டம் என்று ஜெனரல் டேவிட் கூறுகிறார். மேலும் புடின் உக்ரைனுடன் நிறுத்த மாட்டார் என்றும் அடுத்ததாக அவர் மற்றொரு ஐரோப்பிய நாட்டின் மீது குறிவைத்திருக்கிறார் என்றும் அவர் கூறியிருக்கிறார். புடினுடைய பேச்சில் அடிக்கடி இடம்பெறுகின்ற ஒரு நாட்டின் பேர் லிதுவேனியா என்று குறிப்பிடுகின்ற ஜெனரல் டேவிட் இதற்கான காரணம் லிதுவேனியா ரஷ்யாவுடனான ஆற்றல் தொடர்புகளை துண்டித்துவிட்டு உறுதியாக உக்ரைனுக்கு ஆதரவளிக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் லிதுவேனியா முதலான நாடுகளுக்கு நேட்டோ தீவிரமாக உதவ வேண்டும் என்றும் டேவிட் தெரிவித்திருக்கிறார். இன்னும் முக்கிய விடயம் 2025 ஆண்டு புடின் நாட்டுக்கு ஆற்றிய உரையின் போது சோவியத் யூனியனின் வீழ்ச்சி ரஷ்ய மக்களுக்கு ஒரு துயரமான விடயம் என்று கூறியிருந்தார். அத்துடன் என்ன பேசினாலும் சோவியத் யூனியன் என்னும் ஒரு விடயம் அவருடைய பேச்சில் இடம்பெற்று விடுகிறது. எனவே முன்னர் சோவியத் யூனியனில் இருந்த நாடுகளை மீண்டும் இணைத்து சோவியத் யூனியனை உருவாக்கும் எண்ணம் புடினுக்கு இருக்கிறது என்றே கூறப்படுகிறது. ஆகவே பாலிஸ்டிக் நாடுகள் என அழைக்கப்படுகின்ற எஸ்தோனியா, லாத்வியா மற்றும் லிதுவேனியா போன்ற நாடுகளுக்கு புடினால் அபாயம் இருக்கிறது என்பதையே ஜெனரல் டேவிட்டினுடைய எச்சரிக்கை சுட்டிக்காட்டுகிறது என்று குறிப்பிடலாம். இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.